ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் மைக் அண்ட் விடுஜி. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வைராலஜி. வைராலஜினா என்ன அப்படின்னா வைரஸை பற்றி படிக்கிறது. வைரஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க கொரோனா வைரஸ் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வைராலஜி பற்றி நம்ம நிறைய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். வைரஸ் அப்படின்றது இருக்கிறதுலே சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரஸை ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருந்தால் மட்டும்தான் அது வளரும். அதாவது நம்ம ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே வைரஸ் இருந்தால் மட்டும்தான் அது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது க்ரோத் ஆகாது. இந்த வைராலஜியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வைரஸ் என்னெல்லாம் டிசீஸ் காஸ் பண்ணுது, எப்படி காஸ் பண்ணுது. வைரஸ் அப்படின்னாலே அது ஹார்ம்ஃபுல் தான். ஸோ அது என்ன மாதிரியெல்லாம் டிசீஸ் காஸ் பண்ணுது, அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வைராலஜியில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வைராலஜியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதோட மார்ஃபாலஜி, ஷேப் இதெல்லாம் வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது வைரஸ் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்றத தாண்டி அது ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம், ராடாகவும் இருக்கலாம், புல்லட் ஷேப்பில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது நிறைய ஷேப்பில் வைரஸ் இருக்குது. நிறைய வைரஸ் இந்த மாதிரி வேறு வேறு ஷேப்பில் இருக்கனால ஷேப்பை வச்சும் என்ன வைரஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் மேஜர் கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸை வச்சு. அதாவது அது டிஎன்ஏ வைரஸா ஆர்என்ஏ வைரஸா. அப்படி டிஎன்ஏ வைரஸ் அப்படின்னா அது சிங்கிள் ஸ்டாண்டா டபுள் ஸ்டாண்டா, இல்லை ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆர்என்ஏவா இல்லை நெகட்டிவ் ஆர்என்ஏவா இல்லை டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவா. இந்த 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சு தான் மெயினாக வைரஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை தாண்டி ஒரு வைரஸ்க்கு என்வெலப் இருக்கா, இல்லை ப்ரோட்டீன் ஸ்பைக் இருக்கா, ஸோ இதை வச்செல்லாம் நிறைய வைரஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வைராலஜி பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த வைராலஜி அப்படின்னு பேர் வச்சது யாருன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ ஃபாதர் ஆஃப் வைராலஜி அப்படின்னு சொல்லப்படுறவர் பெய்ஜர்னிக் அப்படின்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் தான். இவர் தான் வைரஸ் அப்படின்னு இந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுக்கு வைரஸ் அப்படின்னு பேர் வச்சதே இந்த பெய்ஜர்னிக் தான். ஸோ இதை தாண்டி ஒரு வைரஸை எப்படி அது மல்டிப்ளை ஆகுது, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே ஒரு வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது ஒரு 5 ஸ்டெப்பில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் செல்லை ஃபைண்ட் பண்ணுறது, 2வது அதில் அட்டாச் ஆகிறது, 3வது பெனிட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 4வது அன்கோட்டிங் பண்ணுறது, 5வதாக சிந்தசிஸ் பண்ணுறது. இதை ஒரு லைனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வைரஸ் ஒரு லிவிங் செல்லுக்குள்ளே வந்தோடனே அதுக்குள்ளே அந்த வைரல் ப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ்ன்னு இருக்கும். அதை வச்சு அட்டாச் ஆகி அந்த அட்டாச்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்மளோட லிவிங் செல்லை, அதாவது நம்மளோட செல்ஸை பெனிட்ரேட் பண்ணி, அதாவது பிரித்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வைரஸில் இருக்க ஆர்என்ஏவோ இல்லை டிஎன்ஏவோ வெளியே ரிலீஸ் பண்ணி அந்த ரிலீஸ் ஆன ஆர்என்ஏ டிஎன்ஏ புது ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மல்டிப்ளை ஆகி அதிலிருந்து இன்னொரு வைரஸ் ஃபார்ம் ஆகி வெளியே அனுப்புறது தான் இந்த வைரஸோட மல்டிப்ளிகேஷன். காமனாக இந்த வைரஸ்லாம் பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே நம்மளால் போட்டு அதை ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ண முடியாது. ஸோ வைரஸை ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிவிங் செல் நமக்கு தேவை. ஸோ வைரஸ் ஐசோலேஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் ஒரு 3 ஸ்டெப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த 3 ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா அனிமல் இனாக்குலேஷன், எம்ப்ரியோனெட்டிக் எக், அப்புறம் அந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 ஸ்டெப் மட்டும்தான் வைரஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஸ்டெப்பு. அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஒரு வைரஸை நம்ம கொடுத்து இனாக்குலேட் பண்ணி க்ரோ பண்ணுறது இன் விவோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆர்டிஃபிஷியலாக வைரஸை க்ரோ பண்ணுறோம் அப்படின்னாலே
அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புது வைரஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரோ பண்ணுறோம். இதை தாண்டி நமக்கு வைரல் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லேபில் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிசிஆர், எலிசா இப்படின்னு சொல்லப்படுற நிறைய டெக்னிக்ஸை வந்து வைரல் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வைரஸ் நமக்கு இருக்குது, உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லெபார்ட்ரிஸில் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம த்ரோட் ஸ்வாபு, பிளட் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. நம்ம பார்க்குற வைரஸ் அது எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது பாக்டீரியா, ஃபங்கை பார்க்குற நார்மல் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ வைராலஜி அப்படின்னு சொன்னால், அதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய எபிசோட்ஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த எபிசோடில் வைராலஜி அப்படின்னா என்னன்றதை ஷார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வரப்போகிற எபிசோடில் இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் அபிலாஷ், இது உங்கள் மைக்கான் பயாலஜி. டாட்டா, பாய் பாய்.